ஜாக்டோ ஜியோ அரசு ஊழியர் சங்கத்தினர் மாவட்ட தலைநகரங்களில் இன்று போராட்டம். அமைச்சர்களுடன் ஏற்பட்ட பேச்சுவார்த்தையில் முடிவு எட்டப்படாததை அடுத்து நடவடிக்கை. மயிலாடுதுறை அருகே 3.5 வயது பெண் குழந்தைக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக 16 வயது சிறுவன் கைது. தலையில் கொடூரமாக தாக்கப்பட்டதில் குழந்தையின் கண் சிதைந்த நிலையில் தீவிர சிகிச்சை. வாணியம்பாடி அருகே அரசு பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார். ஆசிரியரை கைது செய்து காவல்துறை விசாரணை. பெண் குழந்தைகளை பாலியல் கொடுமையிலிருந்து காக்க வேண்டும். ஜெயலலிதா பிறந்தநாள் விழாவில் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். மாநில பெண் குழந்தைகள் பாதுகாப்பு நாளாக அறிவிக்கப்பட்டு அதை சிறந்த முறையிலே நாங்கள் செயல்படுத்தினோம். இன்றைக்கு இருக்கின்ற ஆட்சியாளர்கள் நாள்தோறும் பள்ளியிலே படிக்கின்ற குழந்தைகளுக்கு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாவது மிகுந்த வேதனையும் அதிர்ச்சியும் அளிக்கின்றது. தமிழகத்தில் 9 IPS அதிகாரிகள் உட்பட 15 காவல் உயர் அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து உத்தரவு. ஞானசேகரன் வழக்கை விசாரிக்கும் சிறப்பு புலனாய்வு குழுவில் இடம்பெற்றிருந்த SP பிருந்தாவும் பணியிட மாற்றம். ஈஷா யோகா மையம் நடத்தவுள்ள மகா சிவராத்திரி நிகழ்ச்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்து தாக்கல் செய்யப்பட்ட மனு தள்ளுபடி. வெறும் அச்சத்தின் அடிப்படையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கில் எந்த காரணமும் இல்லை என கூறிய உயர்நீதிமன்றம். தமிழகம் முழுவதும் 1000 இடங்களில் முதல்வர் மருந்தகத்தை தொடங்கி வைத்தார் முதல்வர் MK ஸ்டாலின். உயிர்காக்கும் மருந்துகள் சந்தை விலையை விட 75% வரை குறைவாக கிடைக்கும் என அறிவிப்பு. இங்க பொதுமக்களுக்கு 25 விழுக்காடு வரை தள்ளுபடி வழங்கப்படுது. இதனால தனியார் மருத்துவமனைக்கு செல்லும் பொதுமக்களுக்கு அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டிய நீரிழிவு, ரத்த அழுத்தம் போன்ற பாதிப்புக்கு ஆளாகி இருக்கக்கூடிய அவர்களுக்கு மருந்துகளை குறைந்த விலையில் முதல்வர் மருந்துகளை வாங்கி பயன்பெற முடியும். விஜயலட்சுமி தொடர்ந்த வழக்கில் நீதிமன்ற உத்தரவின்படி விசாரணையை தொடங்கிய காவல்துறை 27ஆம் தேதி விசாரணைக்கு சீமான் நேரில் ஆஜராக வேண்டும் என அழைப்பாணை. நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகுவதாக காளியம்மாள் அறிவிப்பு. தனக்கான நெருக்கடிகள் நிறைய வந்தபோதும் அமைதி காத்து வந்ததாக அறிக்கை. கோவை வடக்கு அதிமுக MLA அம்மன் அர்ஜுனன் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த புகாரில் நடவடிக்கை. தருமபுரி கம்பைநல்லூர் அருகே பட்டாசு குடோனில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் 3 பெண்கள் உயிரிழப்பு. இறந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 4 லட்சம் ரூபாய் நிதியுதவி அறிவித்தார் முதல்வர் MK ஸ்டாலின். அசாமில் தேயிலை தொழில் தொடங்கப்பட்டதன் 200வது ஆண்டு விழா. 9000 நடன கலைஞர்கள் பங்கேற்ற பிரம்மாண்ட நிகழ்ச்சியை கண்டு ரசித்த பிரதமர் மோடி. தெலங்கானாவில் சுரங்கம் தோண்டும் பணியில் நேரிட்ட விபத்தில் தொடரும் மீட்பு பணிகள். உள்ளே சிக்கியுள்ள 8 பேரை உயிருடன் மீட்பது கடினம் என அமைச்சர் தகவல். சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் வங்கதேசத்துக்கு எதிரான போட்டியில் நியூசிலாந்து வெற்றி. புள்ளி பட்டியலில் முதல் 2 இடங்களை பிடித்ததால் இந்தியா நியூசிலாந்து அணிகள் அரையிறுதிக்கு முன்னேற்றம்.
நிறைவடையும் தருவாயில் யுக்ரைன் ரஷ்யா போர். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கருத்து.